ஹே guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேட்ச் டெஸ்ட் வந்து எப்படி கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் வந்து நம்ம வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா பேட்ச் டெஸ்ட் வீடியோ வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சிஸ்டருக்காண்டி வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான். அதாவது ஒரு பேட்ச் டெஸ்ட்னால் நம்மளுக்கு வந்து ஒரு 5 பாயிண்ட் வந்து தோணும் இல்லையா, இது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பாயிண்ட்டை பற்றி தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப லாங்காலாம் போகாது, ஒரு 5 மினிட்ஸில் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன் இந்த வீடியோவை. ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா பேட்ச் டெஸ்ட்னால் என்ன அப்படின்னு வந்து நம்ம யோசிப்போம். ஃபஸ்ட் வந்து பேட்ச் டெஸ்ட்னால் பேட்ச் டெஸ்ட்டுன்றாங்களே அப்படின்னா என்ன அப்படின்றது உங்கள் மனசில் தோணும். அது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து இருந்துட்டு நம்ம பேட்ச் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை என்ன பண்ணணும் அப்படின்றது நம்ம யோசிப்போம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா நம்ம பேட்ச் டெஸ்ட் வந்து நெசசரியாக எடுக்கணுமா அப்படின்றது நம்மளுக்கு தோணும். ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா நம்ம வந்து எந்த இடத்துல வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணணும், கரெக்டான பிளேஸ் வந்து என்னது, நம்ம எவ்வளோ மணி நேரம் வந்து நம்ம பேட்ச் டெஸ்ட் வந்து அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தோணும். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா நம்ம எந்த இப்போ பேட்ச் டெஸ்ட் வந்து நம்ம எடுத்தோம்னா அது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து வரும் அப்படின்றது நம்மளுக்கு தோணும். இந்த பாயிண்டெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குவெஸ்டின் மார்க்காக வந்து நம்மளுக்கு தோணும். ஸோ இதை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ 5 மினிட்ஸில் வந்து நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, லெட்ஸ் கோ டு த வீடியோ. பேட்ச் டெஸ்ட்டா, இதுக்கெலாம் வந்து ஒரு வீடியோ போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா பேட்ச் டெஸ்ட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்க சில பேர் இருப்பாங்க. பேட்ச் டெஸ்ட்டுனா இப்படி பண்ணலாம் அப்படின்னு கேள்விப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து பேட்ச் டெஸ்ட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. ஸோ வந்து நானுமே எனக்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர்லாம் எனக்கு வந்து தெரியாது பேட்ச் டெஸ்ட்னால் என்னென்னலாம் தெரியாது. ஸோ நான் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பேட்ச் டெஸ்ட்னால் இதுதானா, இப்படி தான் ஃபுல்லாக பண்ணணுமா, கரெக்டாக பண்ணணுமா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எந்த மாதிரி சில பேர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா வாட் இஸ் மீன் பை பேட்ச் டெஸ்டிங். பேட்ச் டெஸ்ட்னால் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பேட்ச் டெஸ்ட்னால் என்னென்னா இப்போ நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். அது வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சில ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும். லைக் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து செட் ஆகும், நார்மல் ஸ்கின்க்கு வந்து செட் ஆகாது. இதே நார்மல் ஸ்கின்க்கு வந்து செட் ஆகும், சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு வந்து செட் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி எந்த ஒரு ஸ்கின், அதாவது எல்லா ஸ்கின்னுக்கும் வந்து செட் ஆகும் வந்து சொல்ல முடியாது. சில இன்கிரீடியன்ட் வந்து சில ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாமல் போகலாம். ஸோ அதுக்காக தான் வந்து பேட்ச் டெஸ்ட் வந்து கன்ஃபார்மாக எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேட்ச் டெஸ்ட் வந்து எடுக்கலைன்னா என்ன ஆகும்னா அலர்ஜி, இச்சிங்னஸ், ரேஷஸ் அந்த மாதிரி வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்துடும். இதே நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் எடுத்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும், இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகும், ஃபேஸ் ஃபுல்லாக ஆகாது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேட்ச் டெஸ்ட் வந்து கன்ஃபார்மாக எடுங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பேட்ச் டெஸ்ட்டோட மீனிங். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேட்ச் டெஸ்ட்டுன்றது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம். கன்ஃபார்மாக அது வந்து நம்ம எடுத்தே ஆகணும். ஈவன் அது வந்து வேறு எந்த விஷயமா லைக் பாடி லோஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா ஈவன் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்டு கூடி, இப்போ ஆலோவேராலாம் எடுத்துக்கோங்க. ஆலோவேரா வந்து எல்லா ஸ்கின்னுக்கு வந்து அது செட் ஆகாது. சில ஸ்கின்னுக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் வர வைக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளமை வந்து உண்டு பண்ணும். ஸோ வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்டும் எல்லாத்துக்கும் செட் ஆகணுன்றது இல்லை, சில ஸ்கின் டைப்பை பொறுத்து வந்து கண்டிப்பாக அது மாறும். ஸோ பேட்ச் டெஸ்ட் எடுத்தால் தான் அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாம் பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா வாட் டு டூ பிஃபோர் ஸ்கின் பேட்ச் டெஸ்டிங். அதாவது நம்ம பேட்ச் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பேட்ச் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஷவர் பண்ணிவிட்டு, அதாவது குளிச்சுட்டு வந்து போகணும். குளிச்சுட்டு வந்து தான் அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியும் அது ரியாக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இருக்கிற மாதிரியே வந்து போய் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்காதீங்க. நல்லா ஷவர் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் என்னென்னா பேட்ச் டெஸ்ட் இஸ் நெசசரி. அதாவது நம்ம பேட்ச் டெஸ்ட் வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்கணுமா அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். சில பேர்லாம் நினைப்பீங்க நம்ம டேரெக்டாக வந்து ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.
பட் சயின்டிஃபிக்கலி என்னென்னா மோர் தென் 15,000 சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து அலர்ஜி ஆக்குறதுக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. லைக் வந்து இச்சிங்னஸ் அண்ட் ரேஷஸ், அதாவது 15,000க்கு மேற்பட்ட இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து அலர்ஜி ஆக்குறதுக்கு வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா பேட்ச் டெஸ்ட் வந்து எடுக்கணும். எடுக்காமல் நம்ம வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஃபேஸில் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. 4th பாயிண்ட் என்னென்னா, நம்ம எந்த இடத்துல பேட்ச் டெஸ்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் வந்து எவ்வளோ நேரம் வந்து நம்ம பேட்ச் டெஸ்ட்டை வந்து வச்சுருக்கணும் அப்படின்றத வந்து 4th பாயிண்டில் வந்து சொல்ல போகிறேன். பேட்ச் டெஸ்ட்டில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது 3 டைப்ஸில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இயர் அண்டரில் வந்து, அதாவது இயர் அண்டரில் அந்த பிக்சரில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இயர் அண்டரில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்குக்கு பின்னாடி வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த எல்லாமே பிக்சர்ஸில் உங்களுக்கு வந்து தெரியும் பாருங்கள், அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா 4 ஆர்ம்ஸ் ஆர் வந்து எல்போவில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து இந்த எந்த இடமே வந்து சன்னுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு ஆகாது அவ்வளோ சீக்கிரம். ஸோ வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சிரும். இது வந்து மினிமம் எவ்வளோ நேரம் நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னா 24 ஹார்ஸ், கண்டிப்பாக 24 ஹார்ஸ் வந்து நம்ம வந்து அப்படியே விட்டுறணும். நம்ம எந்த இடத்துல வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து அப்படியே விட்டுறணும். அப்படியே விட்டால் தான் நம்மளுக்கு வந்து அது வந்து ரியாக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து 24 ஹார்ஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எதுவும் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். 5th பாயிண்ட் என்னென்னா, ஹவு டு நோ இஃப் அ பேட்ச் டெஸ்ட் இஸ் பாசிட்டிவ். அதாவது நம்ம பேட்ச் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஆச்சுன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பேட்ச் டெஸ்ட் எடுத்ததும் என்னெல்லாம் பேட் சைன்ஸ் வந்து இருக்குன்னா, இச்சிங்னஸ், ரெட்னஸ் அண்ட் ஸ்வெல்லிங், இதெல்லாம் வந்து இருக்கும். அதாவது இச்சிங்னா அரிக்கிற மாதிரி, ரெட்னஸ்னால் லைக் வந்து ரெட் கலரில் வந்து அங்கே வந்து அந்த இடம் ஃபுல்லாக ஆகிடும். ஸ்வெல்லிங்னா வீக்கம் வந்து அந்த இடத்துல வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட ஐடென்டிஃபிகேஷன். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஒத்துக்கலைன்னு அர்த்தம். ஸோ இதுலேயே வந்து ஓவர் ரியாக்ட் ஆகுனா நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஆகும். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்துட்டு லைக் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லெவலில் வந்து எந்த லெவல் வந்து உங்களுக்கு இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து அது ரொம்ப டேமேஜ் பண்ணுதுன்றது அர்த்தம். இப்போ அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகலைன்னு உங்களுக்கு ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா, சரி இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கிட்டோம், இல்லை நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் எதுவும் போட்டுறாதீங்க. தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. அது உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கன்வே பண்ண நினச்சதெல்லாம் கன்வே பண்ணிட்டேன். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணுறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.